Hi students, welcome to our innovation. உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட்டாக வந்து சேரும். Now we are going to see the continuation of geometry. So the next part is able to explore reflection of familiar 2D shapes intuitively. So this is an activity student you have to do by yourself. Okay, so while standing in front of your mirror, see your image. So children, நீங்கள் போய் உங்கள் வீட்டில் கண்ணாடி இருக்கும்ல, ஸோ நீங்கள் கண்ணாடி முன்னாடி போய் நின்று பாருங்கள். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லி நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யுவர் இமேஜ் இன் தி மிரர் இஸ் சேம் சைஸ். ஓகே, ஆக்சுவலாக அவங்க ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிக்கர், ஸ்மாலர் அண்ட் சேம் சைஸ். ஓகே, ஸோ யுவர் இமேஜ் இன் தி மிரர் இஸ் சேம் சைஸ். நீங்கள் கண்ணாடி முன்னாடி போய் நின்னா பிக்காக தெரிவிங்களா, ஸ்மாலாக தெரிவிங்களா, இல்லை சேம் சைஸாக இருப்பீங்களா? நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படி தான் தெரியும். ஸோ சேம் சைஸ். வென் யூ கோ பேக், யுவர் இமேஜ் இஸ் மூவிங் டேஸ். ஸோ பேக்வேர்ட் ஆர் ஃபார்வர்ட். ஸோ நீங்கள் இஃப் யூ ஆர் கோயிங் பேக்வேர்ட் மீன்ஸ் நீங்களும் அந்த இமேஜும் பேக்வேர்டாக தான் போகும். ஓகே, ஸோ பேக்வேர்ட் போனீங்கன்னா பேக்வேர்டாக இருக்கும். ஃபார்வேர்டு நீங்கள் முன்னாடி போனீங்கன்னா அந்த மிரர்லேயே முன்னாடி போன மாதிரி தான் தெரியும். ஓகே, ஸோ வென் யூ கோ பேக், யுவர் இமேஜ் இஸ் மூவிங் பேக்வேர்ட். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் யூ அண்ட் மிரர் and the distance between you and your image is equal. ஸோ நீங்கள் கண்ணாடி முன்னாடி நிற்கிறீங்கள, அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் உங்களுக்கும் அந்த மிரருக்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும், அந்த இமேஜுக்கும் சேமாக தான் இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் யூ அண்ட் மிரர், நீங்கள் முன்னாடி கண்ணாடி முன்னாடி நிற்கிறீங்கள, ஸோ அந்த டிஸ்டன்ஸோ அந்த இமேஜ் விழுகுதில்ல, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் யூ அண்ட் யுவர் இமேஜ், ஸோ போத் ஆர் ஈக்குவல். அந்த இமேஜும் ஒரிஜினாலிட்டியும் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, இட் வில் நாட் சேஞ்ச். ஸோ வென் யூ கம் ஃபார்வர்ட் டு தி மிரர், யுவர் இமேஜஸ் இஸ் மூவிங் ஃபார்வர்ட். நீங்கள் ஃபார்வர்ட் வந்தீங்கன்னா ஃபார்வர்ட் வருவீங்க. ஸோ பேக்வேர்ட் போனீங்கன்னா அந்த மிரர்லேயும் பேக்வேர்ட் தான் காமிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ், வென் யூ ரைஸ் யுவர் ரைட் ஹேண்ட், தி இமேஜ் இன் தி மிரர் லுக்ஸ் லைக் லெஃப்ட் ஹேண்ட் இஸ் ரைசிங். ஸோ நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் மிரர் பார்த்து தலை சீவும்போது யூ ஆர் யூஸிங் ரைட் ஹேண்ட். ஓகே, ரைட் ஹேண்டில் தானே நீங்கள் தலை செய்வீங்க, பட் அங்கே மிரரில் பார்க்கும்போது அது லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி தான் தெரியும். நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? டு யூ நோட்டீஸ் தட்? ஸோ வைல் combing your hair using right hand, but while seeing in mirror it looks like left hand. ஓகே, ஸோ ரைட் ஹேண்டில் நீங்கள் தலை சீவினீங்கன்னா அது கண்ணாடியில் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி தான் தெரியும். ஓகே, ஸோ லைக் தட் வென் யூ ரைஸ் யுவர் லெஃப்ட் ஹேண்ட், தி இமேஜ் இன் தி மிரர் லுக்ஸ் லைக் ரைட் ஹேண்ட் இஸ் ரைசிங். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் எடுத்திங்கன்னா ரைட்டாக தெரியும், ரைட் ஹேண்ட் எடுத்திங்கன்னா லெஃப்டாக தெரியும். ஓகே, லுக் அட் திஸ் ஷேப். ஸோ இப்போ இந்த ஷேப் வந்து நீங்கள் கண்ணாடியில் காமிக்கிறீங்க. கண்ணாடியில் காமிச்சா எப்படி தெரியும்? ஆப்போசிட்டாக தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் சி, இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஷேப் வந்து இப்படி இருக்குது. ஓகே, சி ஹியர், இந்த ஷேப் வந்து இப்படி இருக்குது. இது நீங்கள் கண்ணாடியில் காமிச்சிங்கன்னா ரைட் ஹேண்டில் நீங்கள் காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இந்த ஷேப் வந்து ஸோ இந்த மாதிரி இருக்கிறது. ஸோ இப்படி நான் காமிக்கிறேன், கண்ணாடியில் பார்க்கும்போது அந்த இமேஜ் இப்படி இருக்கும். ஓகே, ஸோ அதனால ஹாவ் டு டேக் திஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் see here, this will come in 1 mark. ஸோ இது வந்து நான் ஆன்சர் எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக இது 1 மார்க்கில் கேட்பாங்க. ஓகே, ஸோ நல்லா மெமரி பண்ணிக்கோங்க, ஐடென்டிஃபை பண்ணி அண்டர்ஸ்டுட் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இட் வில் கம் இன் 1 மார்க். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், அப்சர்வ் தி ஆப்ஜெக்ட் அண்ட் மிரர் are equal in size. The object and image
in the mirror are equal in size. Okay, so உங்களோட ஆப்ஜெக்ட்டும் அந்த இமேஜும் மிரரில் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். The object and image are at equal distance from the reflection axis. So the object and image இருக்குல்ல, ஸோ அதுவும் ஈக்குவல் டிஸ்டன்ஸாக தான் இருக்கும். அது ரிஃப்ளெக்ஷன் வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது ஈக்குவலாக தான் இருக்கும். If direction of the object is left to right, then the direction of the image on the mirror will be right to left. ரைட் ஹேண்டில் இப்படி நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி ஏதாச்சும் டைரெக்ஷன் காமிச்சிங்கன்னா அந்த மிரரில் என்ன மாதிரி தெரியும், லெஃப்ட் ஹேண்டில் நீங்கள் காமிச்ச மாதிரி தெரியும். ஓகே, ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ திஸ் ஆல்சோ வில் கம் இன் 1 mark. ஸோ 1 mark. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் திஸ் ஆல்சோ. ஓகே, இந்த பாயிண்ட்ஸும் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது 1 markல கேட்பாங்க. ஓகே, வாங்க நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். 1.1D. Okay, now we are going to see symmetry of 3D shapes. Able to explore symmetry in familiar 3D shapes like in alphabets. Okay, you are going to see symmetry. Symmetry means what ma? If you are taking an object, ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறீங்க, அது வந்து ஈக்குவலாக கட் பண்ணுறீங்க, that is symmetry. Suppose I am showing an see hama, I am showing one pencil, no? So if you are taking this pencil and if you are cutting into 2 half, so இந்த மாதிரி half-ஆ கட் பண்ணிங்கன்னா this is symmetry. So இங்கேயும் ஸோ டாப் அண்ட் பாட்டம் வந்து லுக்கிங் சேமா? ஸோ இப்போ நீங்கள் பென்சில் எடுத்து கட் பண்ணுறீங்க, சேமாக இருக்கா? நோ, மேலே வந்து ஷார்ப் பண்ணியிருக்கு, கீழே வந்து ஷார்ப் பண்ணலை. ஸோ இட்ஸ் நாட் லுக்கிங் சேம். ஓகே, suppose if you are cutting the pencil into half like this, so பென்சிலை வந்து இந்த மாதிரி சைடில் இப்படி கட் பண்ணிங்கன்னா it will look same or not ma? Yes, very good, it will look same because நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் நைஃப்பில் கட் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த சைடு என்ன இருக்கோ அதுதான் இந்த சைடே வரும். ஸோ திஸ் இஸ் சிமெட்ரி. ஓகே, இப்படி கட் பண்ணிங்கன்னா இட் வில் நாட் லுக் சிமெட்ரி பிகாஸ் இங்கே ஷார்ப் பண்ணியிருக்கு, இங்கே ஷார்ப் பண்ணலை. பட் இஃப் யூ ஆர் கட்டிங் லைக் திஸ் இட் லுக்ஸ் சேம். ஓகே, half and half கட் பண்ணுறதுனால இட் லுக்ஸ் சேம். தட் இஸ் சிமெட்ரி. தட் ஒன்லி யூ ஆர் கோயிங் டு see now. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் if you cut an apple into 2 equal halves, we observe that 2 parts are in symmetry. ஸோ நீங்கள் ஒரு ஆப்பிள் எடுத்து சைடில் இருந்து நீங்கள் இப்படி கட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 ஈக்குவலில் ஆப்பிள்ஸ் வரும். மறுபடியும் அந்த ஆப்பிள் எடுத்து நீங்கள் மறுபடியும் ஒரு பீஸ் கட் பண்ணிங்கன்னா ஸோ அதுவும் ஈக்குவல் சிமெட்ரியாக தான் வரும். தட் இஸ் சிமெட்ரி. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ தாஜ்மஹால் இருக்குல்ல, தாஜ்மஹால் இஃப் யூ ஆர் கட்டிங் இன்ட்டு 2 half, ஸோ இட் லுக்ஸ் சேம். இந்த பக்கம் என்ன இருக்கோ அதுதான் இந்த பக்கமும் வரும். ஓகே, ஸோ லைக் தட் they are given leaf, butterfly and owl, then some diagram. ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் ஈக்குவலாக கட் பண்ணிங்கன்னா it looks symmetry. ஓகே, this is the symmetry. Line of symmetry means what ma? If you are cutting an object into equal parts. ஓகே, 2 equal parts-ஆக கட் பண்ணுறீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இங்கே பாருங்கள், இப்போ இந்த அவுல வந்து 2-ஆக நான் கட் பண்ணுறேன். ஓகே, ஸோ 2-ஆக கட் பண்ணும்போது இந்த கட்டிங் லைன் வருதுல, சென்டர் லைன், தட் இஸ் line of symmetry or axis of symmetry. So when a line divides a given figure into 2 equal halves and it matches exactly, then we say the figure is symmetrical above the line. So this line is called as line of symmetry or axis of symmetry. Okay, so see here they are given example. So apple, sun, then butterfly. So these are all example for line of symmetry and they are cutting into 2 equal halves. Okay, example, 4 lines of symmetry. For square we can divide into 4 lines, 1 2 3 4. Okay, then 2 lines of symmetry, we can divide a rectangle in 2 ways, one way and another way. So 4 lines of symmetry for square and 2 lines of symmetry for rectangle. Okay, so rectangle ku 2 lines நம்ம draw பண்ணலாம், square ku 4 lines draw பண்ணலாம்.
this also will come in 1 mark. Okay, this also you read it, ma. Students, this you have to do by yourself in your rough note. Okay, list out 2 symmetrical objects that you know. So students, உங்களுக்கு என்ன symmetrical objects தெரியுமோ that you have to write any 2. Okay, so take the picture. Next one, take the picture which is symmetrical. So you have to draw the picture and have to cut equal lines. So எது ஈக்குவலாக கட் ஆகுதோ தட் இஸ் சிமெட்ரிக்கல். ஓகே, ஸோ இந்த ஹவுஸ் நம்ம ஈக்குவலாக கட் பண்ணோம்னா ஸோ ரெண்டு பக்கமே சேமாக இருக்கும். ஸோ இட் இஸ் அட் சிமெட்ரிக்கல் ஷேப். ஸோ ஐ எம் புட்டிங் டிக். ஸோ if you are cutting this means it looks like same. So I am putting tick. For this, so if you are cutting into 2 halves, it will not look same. So it will differ. Okay, so it is not a symmetrical shape. For this fish also, if we cut into 2 halves, it will not look same. So it's not a symmetrical shape. Okay, so students, then you have to do this by yourself. Complete the other half to make the given figure symmetric. So இது இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்களோ ஸோ அதே தான் இங்கேயும் நீங்கள் ட்ரா பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் draw the lines of symmetry for the following figures. So you have to draw the lines of symmetry. So children, நான் இங்கே வந்து செஞ்சுருக்கேன். இது வந்து ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ அவங்க இந்த பிக்சர்ஸ்க்கு நீங்கள் வந்து லைன்ஸ் ஆஃப் சிமெண்ட்ரி நீங்கள் ட்ரா பண்ணணும். ஓகே, ஸோ இது நல்லா ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் எல்லாமே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் 1.1e. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்ட் பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபிள் டு மேக் தி ஷேப்ஸ் ஆஃப் க்யூப்ஸ், cylinders, cones using nets especially designed for this purpose. Okay, so nets of cuboid. Nets of cuboid means, so students அப்படின்னா என்னென்னா, ஸோ நீங்கள் வந்து ஒரு பேப்பர் எடுத்து அந்த A4 ஷீட்டில் வந்து நீங்கள் cuboid means it is an rectangle shape. Okay, rectangle shape. ஸோ rectangle shape நீங்கள் மாதிரி கட் பண்ணி அது நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா that is a cuboid. நீங்கள் பேப்பரில் எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறாங்க, அதுதான் net of cuboid. Okay, so rectangle cuboid means so this is a cuboid. Okay, so இந்த பேப்பர்ஸை வந்து நீங்கள் ஒரு பேப்பர் A4 ஷீட் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி நீங்கள் இந்த 4 சைட்ஸும் நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த 2 சைடும் நீங்கள் இந்த சைடில் ஜாயின் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் எ cuboid. ஸோ திஸ் இஸ் அ நெட் ஆஃப் cuboid. நெட்ஸ் ஆஃப் cuboid மீன்ஸ் தட் மாதிரி. ஓகே, ஸோ ஒரு பேப்பரில் எப்படி நீங்கள் cuboid வந்து செய்யணும்னு சொல்கிறாங்க. தட்ஸ் ஆல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணி காமிக்கிறேன் எப்படி cuboid வந்து பேப்பரில் செய்யணும்னு சொல்லி. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1 2 3 4. ஓகே, ஸோ நான் 4 பேப்பரில் வந்து 4 ஃபோல்டிங்ஸ் பண்ணியிருக்கேன். ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஃபோல்டிங்ஸ் பண்ணியிருக்கேன். 1 2 3 4. ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் இது ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஜாயின் பண்ணால் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் cuboid கிடைக்குதா. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் பாருங்கள் எப்படி இருக்குது, ஒரு cuboid ஷேப் வந்திருக்குங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இன்னொரு பேப்பர் எடுத்து இந்த சைட்லையும் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் எ cuboid ஷேப். ஓகே, ஸோ தட் ஒன்லி தே ஆர் சேயிங் ஹியர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நெட் ஆஃப் எ கியூப். லைக் தி சேம் வே நீங்கள் வந்து ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. க்யூபுக்கு வந்து 6 ஸ்கொயர்ஸ் வேணும். 1 2 3 4 5 6. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் எ க்யூப். ஸோ லைக் தட் நெட் ஆஃப் எ சிலிண்டர். ஸோ ரெக்டாங்கிள் ஷேப் நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பர் எடுத்து
நீங்கள் அதை ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் வரும். ஓகே, இங்கே பாருங்கள், நான் ஒரு ரெக்டாங்கிள் பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ அதை எடுத்து நான் ரோல் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ரோல் பண்ணால் உங்களுக்கு ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் கிடச்சிருக்கு. ஓகே, கிடச்சிருக்கா? ஸோ இன்னொரு பேப்பர் எடுத்து மேலே இருக்கிற அந்த சர்க்கிளையும் கீழே இருக்கிற சர்க்கிளையும் க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு நெட் ஆஃப் எ சிலிண்டர் கிடைக்கும். ஓகே, ஸோ லைக் தட் நெட் ஆஃப் எ கோன். ஸோ இதே வந்து நீங்கள் கோன் ஷேப்புக்கு ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து கீழே ஒரு சர்க்கிள் கிடைக்கும். தட் இஸ் எ நெட் ஆஃப் எ கோன். ஓகே, ஸோ இதுதான் வந்து எப்படி பேப்பரில் கியூபாய்ட், கோன் அண்ட் சிலிண்டர் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் எ நெட் ஆஃப் எ கியூபாய்ட், கியூப், சிலிண்டர் அண்ட் கோன். இங்கே பாருங்கள், தி லென்த் ஆஃப் தி ரெக்டாங்கிள் ஃபார்ம் தி பவுண்ட்ரி ஆஃப் தி சர்க்கிள், both of them are equal in length. So இந்த length of the rectangle form the boundary of the circle. ஸோ இது ரொட்டேட் பண்ணால் மேலே ஒரு சர்க்கிளுக்கு நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும், கீழே ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். தட் போத் ஆர் ஈக்குவல் இன் லென்த். ஸோ இங்கேருந்து இங்கே இது வரைக்கும் நம்மளுக்கு ஈக்குவல் இன் லென்த்தாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுவும் 1 மார்க்கில் வரும், இதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் செகண்ட், net of a cone, the length of the arc form the boundary of the circle, both of them are equal in length. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் இது ரொட்டேட் பண்ணிங்கன்னா கோனை கீழே வந்து ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த சர்க்கிள் ஸோ இங்கேருந்து இது வரைக்கும், இங்கேருந்து இது வரைக்கும். ஸோ போத் ஆர் ஈக்குவல் இன் லென்த். தி லென்த் ஆஃப் தி ஆர்க் ஃபார்ம்ஸ் தி பவுண்ட்ரி ஆஃப் தி சர்க்கிள். ஸோ இது கீழே வந்து ஒரு சர்க்கிள், பவுண்ட்ரி ஆஃப் தி சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ போத் ஆஃப் தெம் ஆர் ஈக்குவல் இன் லென்த். ஸோ திஸ் ஆல்சோ வில் கம் இன் 1 mark. So please learn it. Activity: match the net with the shape you will get by folding. So இந்த பேப்பர் எடுத்திருக்காங்க. ஸோ ரெக்டாங்கிள் ஷேப் பேப்பர் எடுத்திருக்காங்க. ஸோ இஃப் யூ ஃபோல்ட் திஸ், what you will get? Yeah, it's a cuboid. So you will get cuboid. Okay, so if you fold this paper, what you will get? Cylinder. Okay, so then cone. So if you fold this, you will get a cone. This square shape paper they are given. So if you fold this square shape, you will get cube. Then if you fold this, what you will form? What shape you can get? No, it will not form any shape. So in the shape you will not form any shape. So shape cannot be formed. What is this? This is a 2 dimension. Okay, so students, so far I have taught 2D shapes in mirror, then symmetrical shapes, lines of symmetry, then nets of a cuboid, cube, cylinder and cone. So students, please practice this in your home. Okay, so if you have any doubt, please comment me, I will clear you. Okay, நான் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.